தமிழ்நாட்டில் இயக்கப்படும் பல்வேறு விரைவு ரயில்களில் 2ஆம் வகுப்பு ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஏசி பெட்டிகள் அதிகரிக்கப்பட இருப்பதால் ரயில்களை பயன்படுத்தும் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. சென்னை கோவை சேரன் விரைவு ரயில், சென்னை திருவனந்தபுரம் மெயில், சென்னை மங்களூரு அதிவிரைவு ரயில், சென்னை மேட்டுப்பாளையம் நீலகிரி அதிவிரைவு ரயில், சென்னை திருநெல்வேலி நெல்லை விரைவு ரயில், சென்னை செங்கோட்டை பொதிகை விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்களில் குளிர்சாதன வசதி கொண்ட 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பு கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. இதற்கு பதிலாக குளிர்சாதன வசதி இல்லாத குறைவான பயண கட்டணம் கொண்ட ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கப்பட உள்ளன. இந்த ரயில்களில் ஒட்டுமொத்த பெட்டிகளின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் செய்யப்படாது. இவற்றில் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை 7 முதல் 9 இருந்த நிலையில் அவை 6 அல்லது 7 குறைக்கப்பட உள்ளன. இதற்கு மாற்றாக ஒரு 3ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டி அல்லது ஒரு 2ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டியும் இணைக்கப்பட உள்ளன. இந்த ரயில்களில் பயண கட்டணங்கள் ரயிலையும் பயண தொலைவையும் பொறுத்து வேறுபடுகின்றன. ஸ்லீப்பர் பெட்டிகளில் பயணிப்பதற்கான கட்டணம் 325 ரூபாயிலிருந்து 490 ரூபாய் வரை உள்ளது. ஏசி பெட்டிகளுக்கான கட்டணம் 835 ரூபாயிலிருந்து 1285 ரூபாய் வரை உள்ளது. ஸ்லீப்பர் பெட்டிக்கும் குளிர்சாதன பெட்டிக்கும் இடையிலான கட்டண வேறுபாடு 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரை உள்ளது. திருச்சி ஹவுரா விரைவு ரயில், நாகர்கோவில் மும்பை விரைவு ரயில், கன்னியாகுமரி புதுடில்லி விரைவு ரயில் ஆகியவற்றிலும் இதுபோன்ற மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. இதுபோன்ற நடவடிக்கைகள் ரயில்களிலிருந்து சாமானிய மக்களை அந்நியப்படுத்துவதாக பல்வேறு தரப்பினர் விமர்சித்துள்ளனர்.